சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மே 17, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வியை பாருங்கள். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் முன்வைக்கும் 2வது டெங்குவிற்கான தடுப்பூசியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை TAK-003 அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி தான் டெங்குவிற்கானது 2வது தடுப்பூசியாக உலக சுகாதார நிறுவனம் முன்வைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ R21 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடுப்பூசி மலேரியாவுக்கு சமீபத்திய காலங்களில் உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணாங்க, அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஜைகோடி அப்படின்றது என்னது அப்படின்னா, இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் DNA சார்ந்த தடுப்பூசி COVID-19க்காக நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? டெங்குவாக்சி அப்படின்றது டெங்குவிற்கான ஒரு தடுப்பூசி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்பொழுது உலக சுகாதார நிறுவனம் 2வது டெங்குவிற்கான தடுப்பூசியாக முன்வைத்துள்ள தடுப்பூசியின் பெயர் TAK-003 அப்படின்ற தடுப்பூசி. ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த TAK-003 தடுப்பூசி ஜப்பான் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ யார் தயாரிச்ச நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்கிடா பார்மக்யூட்டிக்கல்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ 4 வகையான டெங்கு வைரஸ் இருக்கு. அந்த 4 வகையான டெங்கு வைரஸின் பலவீனமான வடிவங்கள்ல இது தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நோய் ஏற்படுத்தாமல் உடல் நோய் எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தடுப்பூசியாக இது பார்க்கப்படுகிறது. அதோடைய சிறப்பம்சமாக இது சொல்லப்படுகிறது. ஸோ பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 இருந்து 16 வயது வரையிலுள்ள குழந்தைகள் இதன் மூலமாக பயனடைவாங்க. ஸோ உலக சுகாதார நிறுவனம் அறிவிப்பு என்ன அப்படின்னா, TAK-003 தடுப்பூசியை முன்கூட்டியே தகுதிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ TAK-003 அப்படின்ற தடுப்பூசி டெங்குவிற்கானது உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க, ஜப்பான் நாட்டில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் டெங்கு சார்ந்தே. ஸோ டெங்குவை உருவாக்கக்கூடிய நோய் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபிளாவி வைரஸே 4 வகை இருக்கு. ஸோ டென் 1 இருந்து டென் 4 வரைக்கும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ எந்த உறுப்பை பாதிக்கும், தோல் மற்றும் ரத்தங்களை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸாக இது பார்க்கப்படக்கூடியது. ஸோ நோய் கடத்தியாக பார்க்கக்கூடியது ஏடிஸ் எஜிப்தி கொசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திடீரென தோன்றும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இதில் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த நோய் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெங்கு அப்படின்றது நம்ம இப்பதான் பார்த்தோம், ஃபிளாவி வைரஸ் மூலமாக பரவக்கூடியது, வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. ஸோ அது பாக்டீரியாக்கள் மூலமாக பரவுவது அல்ல. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களே, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ 2வது கேள்வியை பார்க்கலாம். தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்களின் கூட்டணி தொடர்ந்து 2வது முறை எந்த இந்திய ஆணையத்தின் அதிகாரத்தை ஒத்தி வைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? ஸோ இது தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்களின் கூட்டணி கிடையாது. ஸோ எப்படி சொல்றது அப்படின்னா, உலக அளவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும், எல்லா நாடுகளில் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி எல்லா நாடுகளுக்குமான உலகளாவிய ஒரு கூட்டணி அப்படின்றது நடந்திருக்கும். அவங்க தொடர்ந்து 2வது முறையாக இந்தியாவை ஒரு ஆணையத்தில் அங்கீகாரமாக சேர்த்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை எந்த ஆணையத்தை அங்கீகாரமாக அவங்க சேர்த்துக்கல அப்படின்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை சேர்த்துக்கல. ஸோ தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்களுடைய கூட்டணி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை ஒரு அங்கீகாரமாக அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலன்னு சொன்னாங்க. ஸோ அங்கீகாரப்படுத்தல் அப்படின்னா என்ன? அங்கீகாரப்படுத்தல் அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள நம்ம உறுப்பினராக இருக்க முடியாது, ஸோ வாக்களிக்க முடியாது. ஸோ தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நமக்கு NHRCக்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்க மாட்டுது. ஸோ ஒத்தி வைக்கப்பட்டுட்டே வர்றாங்க இந்த கூட்டணியில் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யார் தலைவராக இருக்காங்க? ஜஸ்டிஸ் பாஸ்கரன் அவர்கள் இருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு யார் தலைவராக இருக்காங்க? அருண்குமார் சின்கா இருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ரேகா சர்மா அவர்களும், தேசிய குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்துக்கு யாருக்கு? பிரியங்கா கனுங்கோ அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவிற்கானத உலகளாவிய தேசிய மனித உரிமைகள் ஆணைய கூட்டணி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அங்கீகரிக்காம இருக்காங்க. 2 வருஷமா அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒத்திவைப்பு பண்ணிட்டே இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த
உலகளாவிய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டணியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கங்க்ரி. ஓகேங்களா? ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்றது கங்க்ரி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தொடர்ந்து 2வது ஆண்டாக NHRCக்கு அங்கீகாரம் கொடுக்காம ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ NHRI மற்றும் UNRHCக்கு இணைப்பு பாலமாக இது திகழ்வாங்க. ஸோ தேசிய அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கும் உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்திற்கும் இணைப்பு பாலமாக திகழ்வக்கூடியவங்க தான் இந்த கண்ட்ரி அப்படின்றவங்க. ஓகேங்களா? அதாவது குளோபல் அலையன்ஸ் ஃபார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது 1993 பாரிஸ் கோட்பாடின் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளுக்கும் இவங்க வந்து அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை தான் இந்தியாவுக்கு 2 வருஷமா கொடுக்காம ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். சோ அங்கீகாரம் அப்படின்றது ஏ நிலை பி நிலைகள்ல கொடுப்பாங்க. ஏ நிலையை வந்து ஒரு நாடு அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா இந்த கேங்கரியில முழு உறுப்பினர்களாக அவங்களால இருக்க முடியும். அதே பி நிலை அந்தஸ்து பெற்றிருக்காங்க அப்படின்னா வாக்களிக்கவோ நிர்வாக பதவிகள் வகிக்கவோ அவங்களுக்கு உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தரநிலை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஏ நிலையை நம்ம தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பெற்றாங்க. எப்போ அப்படின்னா 1999. கடைசியாக ஏ நிலையை 2016 பெற்றாங்க. 2017 தக்க வச்சாங்க. அதற்கப்புறம் ஏ நிலை அப்படின்றது கொடுக்கப்படல. சோ தொடர்ந்து 2வது ஆண்டாக தற்பொழுது அங்கீகாரத்திற்கே ஒத்திவைப்பு அப்படின்றது வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் சார்ந்து பார்க்குறோம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ எலினார் ரூஸ்வெல்ட் அவர்களது தலைமையில் தான் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கும். உலகளாவிய ஒரு மைல்கல்லாவே இது பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் 1948 டிசம்பர் 10 தான் இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கும். இந்த டிசம்பர் 10 நினைவு கூறும் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உறுப்புகளை ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்திற்கு மாற்றும் முறையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் வழியாக தான் ஒரு மனிதருக்கு பன்றியின் உறுப்பு அதாவது சிறுநீரகத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. அவர் அன்பார்ச்சுனேட்டா உயிரிழந்துட்டார் அப்படின்றத கூட நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம். சோ இவருக்கு இந்த பன்றியின் உறுப்பு வந்து மனிதருக்கு பொருத்துனாங்களே அது எந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி பொருத்தாங்க அப்படின்னா கிறிஸ்பர் காஸ்னைன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் பொருத்துனாங்க அப்படின்னு தெரியணும். சோ பின்பற்றக்கூடிய சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் டு மனிதன் உறுப்பு மாற்று சிகிச்சை. இப்போ ஒரு மனிதருக்கு இருந்து இன்னொரு மனிதருக்கு ஒரு உறுப்பை எடுத்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா என்ன சிகிச்சை முறையை ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே சிகிச்சை முறை தான் அவருக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பன்றியிலிருந்து எடுக்கப்பட்ட கிட்னி அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் வைக்கும்போது ஸோ அது வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா கரெக்டாக போக முடியல. ஓகேங்களா? ஸோ பன்றியின் தேர்வுக்கு காரணம் என்ன? நிறைய விலங்குகள் இருக்கு. ஸோ அங்க மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து எடுக்காம ஏன் பன்றிக்கிட்ட இருந்து கிட்னி எடுத்து வச்சாங்க அப்படின்னா மனித உறுப்பை ஒத்து போகக்கூடியதா பன்றியின் உறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது போக விலை மலிவானதாகவும் இருக்கு, தேவையின் அளவு அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை அதாவது பன்றியின் இதயம் அப்படின்றது மனிதனுக்கு பொருத்தப்பட்டது 2022. சோ சிறுநீரக அறுவை சிகிச்சை தான் தற்பொழுது சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை சார்ந்தே உறுப்பு மாற்றம் சார்ந்தே ஒரு மனிதனிலிருந்து மற்றொரு மனிதனுக்கு குறைந்த நிராகரித்தல் அல்லது நிராகரித்தலே இல்லாத உடல் உறுப்பு மாற்றம் செய்யக்கூடிய ஒரே திசு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? கார்னியா. கண்வெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய கார்னியா திசு தான் நிராகரிப்பே இல்லாம ஒரு மனிதன் கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு உறுப்பு மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த திசுவுல தான் ரத்த குழாய்கள் அப்படின்றது இருக்காது. அதுதான் மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 2014 அப்படின்னு சொல்லணும். ஸோ நாம தான் முதலிடத்திலையும் இருப்போம். அடுத்த விஷயம் கூற்று காரணம் சார்ந்த ஒரு கேள்வி. கூற்றுல என்ன சொல்றாங்க? 2023-24 ஆண்டில் இந்தியாவில் தேயிலை உற்பத்தி குறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. காரணம் என்ன சொல்றாங்க? போதிய மழை இல்லாதது மிகப்பெரிய காரணிகளில் ஒன்று. காரணம் சரியா? கூற்று காரணம் சரி. ஓகேங்களா? சோ இரண்டும் சரி அப்படின்ற ஆப்ஷன் ஏவை நம்ம எடுத்துக்கணும். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த அறிவிப்பு வெளியிட்டது யாரு? இந்திய தேயிலை வாரியம் வெளியிட்டாங்க. சோ என்ன சொல்றாங்க? அஸ்ஸாம்ல கடந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது 2022 ஒப்பிடும் பொழுது 2023 40% தேயிலை உற்பத்தி குறைஞ்சிருக்கு. மேற்கு வங்கத்திலையும் குறைஞ்சிருக்கு. தேசிய தேயிலை வாரியம் எப்போ உருவாக்குனாங்க? 1954 உருவாக்குனாங்க. நோக்கம் என்ன? தேயிலை உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவது அவங்களுடைய நோக்கமாக பார்க்கப்பட்டது. தேயிலை உற்பத்தியாளரை பாதுகாப்பது அவங்களுடைய நோக்கமாக பார்க்கப்பட்டது. சோ அந்த அமைப்புல 32 உறுப்பினர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள் உள்ளடக்கம் 32 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சோ இதோடைய தலைமையகம் இருக்கு கொல்கத்தால இருக்கு. மண்டல செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல இருக்கு. ஒன்னு தமிழ்நாட்டுல குன்னூர்ல இருக்கு, இன்னொன்னு அஸ்ஸாம்ல கவுஹாத்தில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா தேயிலை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? அயன மண்டல மற்றும் உப அயன மண்டல காலநிலைகளில் வளரக்கூடிய ஒரு பசுமையான தாவரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேர்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்கணும். ஸோ நிழல்கள் நிறைய இருக்கணும். ஸோ அதிக தொழிலாளர் பணிபுரியக்கூடிய ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. ஸோ பூகி அப்படின்றது
தேயிலையில ஒரு சிறந்த தேயிலை ரகம். இது சீனாவின் பிறப்பிடமாக கொண்டது. அசாமிகா அப்படின்றது நம்ம இந்தியாவில் பயிரிடக்கூடிய இந்தியாவில் 2 தான், பூகி, அசாமிகா. இந்தியாவின் பிறப்பிடம் அப்படின்னா அசாமிகா, சீனாவின் பிறப்பிடம் பூகி. அந்த 2 பயிரவே நம்ம பயிரிடுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகிலேயே அதிக தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா முதலிடத்திலையும் இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல தேயிலை விளையுது? அஸ்ஸாம்ல, தமிழ்நாட்டில், கேரளால, மேற்கு வங்கத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம், இங்க பாருங்க. தேயிலை அப்படின்னா அது எந்த பகுதியுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் பகுதியுடன் தொடர்புடையது. அது மாதிரி மித்த பயிர்களுக்கும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வாகியுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கபில் சிபில் அப்படின்றவர் தான் புதிய தலைவராக தேர்வாகி இருக்காரு. சஞ்சய் குமார் மிஸ்ரா ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். ஞானேஸ்வர் குமார், சுக்பீர் சிங் சாந்து அப்படின்றவங்க 2 பேருமே தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டாங்க சமீபத்திய காலங்களில். ஸோ கபில் சிபில் அப்படின்றவங்க உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வாகி இருக்காங்க. சோ உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் அப்படின்றது நடைபெற்றது. சோ புதுமையான விஷயம், இந்த தேர்தலை என்ன உட்புகுத்துறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு 3 1 பங்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. சோ கபில் சிபில் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கல்ல, இவங்க ஹார்வர்ட் சட்டக் கல்லூரியில சட்ட படிப்பு படிச்சவங்க. சோ 1989 இருந்து 1990களில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரலாக இவங்க இருந்தவங்க. 1995 இருந்து 2022 மத்திய அமைச்சராகவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1983 உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அப்படின்ற அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிறப்பு என்ன அப்படின்னா, இப்பதவியில் இதற்கு முன்பாக 3 முறை தலைவராக இவங்க இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு உச்சநீதிமன்ற நியமனம் சார்ந்த ஒரு விஷயம் புக்ல இருக்கக்கூடியது. நியமனங்கள் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பணி மூப்பின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. பட்டியலினத்தவர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக 2000வது ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக செயல்பட்டார். அவருடைய பெயர் தான் KG பாலகிருஷ்ணன். அதே நபர் தான் 2007 பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தில் விளங்கினாரு. சோ அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட், அதாவது தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம். அதாவது நீதிபதிகளை நீதித்துறை சார்ந்தவங்களே நியமிச்சுக்கிறதா, இல்ல நாங்க எதுக்கு இருக்கோம் சட்டத்துறையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் செலுத்தும் விதமாக ஒரு குழு அமைச்சாங்க. இனிமேல் நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னா இந்த குழு தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திரமான நீதித்துறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு 99வது சட்ட திருத்தத்தின்படி இந்த NJSC நீக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 31 டிசம்பர் 2014. சோ நீக்கப்பட்டது 2015 14 நீக்கி இருப்பாங்க. சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சோ ஒரு உச்சநீதிமன்ற அமைப்பு சார்ந்து பார்த்ததுனால இது நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்த விஷயம், கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் உடல்நல கோளாறுகள் அதிகமாக உள்ள பிரிவினர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளரிளம் பருவத்தினர் தான் அதிகமான உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடம் கடந்து நிறைய கோளாறுகள் தென்படுது அப்படின்னு சொல்றாங்க. 18 வயது மேற்பட்டவர்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு, வயதானவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதிகமாக அப்படின்னு பார்த்தா வளரிளம் பருவத்தினர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ ஆய்வு மேற்கொண்டது பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க. சோ ஸ்பிரிங்கர் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழியல்ல தகவல்களை, அந்த ஆய்வு தகவலை வெளியிட்டிருக்காங்க. சோ BBV 152 கோவாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் 30% நபர்கள் ஓராண்டுக்கு பின்னர் உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டவர்களாக இருக்காங்க. சோ பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வளரிளம் பருவத்தினர் தோல் சார்ந்த மற்றும் நரம்பு மண்டல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் மாதவிடாய் பாதிப்பு மற்றும் கண்விழி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. உயிரிழப்பு பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவான உயிரிழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா கோளாறுகள் அப்படின்றது நிறையவே ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒரு புக் கொஸ்டின் பார்க்குறோம், புக் கண்டென்ட் பார்க்குறோம். தடுப்பூசி இடுதல் அப்படின்ற நிகழ்வை முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு தெரியணும். சோ உலக சுகாதார நிறுவனம் சொல்றாங்க, இவர் கண்டுபிடிச்ச தடுப்பூசியான பெரியம்மைக்கான தடுப்பூசி உலகத்திலேயே பெரியம்மை இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி தான் கோவாக்சின். இந்த கோவாக்சினை பயன்படுத்தியவர்களுக்கு தான் 1 ஆண்டுகளுக்கு அப்புறம் 30% நபர்களுக்கு உடல் கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்தியாவில் முதல் முறையாக பீஸ்ம் மருத்துவமனை பாராசூட் மூலம் எங்கு தரையிறக்கப்பட்டது? பீஸ் மருத்துவமனை அப்படின்னா ஒரு சிறிய அளவிலான மருத்துவமனை, நகரக்கூடிய மருத்துவமனை. ஓகேங்களா? இது திட்டத்தின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டது. சோ இந்த பீஸ் மருத்துவமனை தற்பொழுது பாராசூட் வாயிலாக தரையிறக்கி சோதனை பண்ணியிருக்காங்க. சோ எங்க பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இது சார்ந்து என்ன சொல்றாங்க, சோதனை செய்தது இந்திய வான்படை தான். சோ இடம் எங்க இருக்கு? ஆக்ரா. அப்போ பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சக்யோக், ஹிதா அண்ட் மைத்ரி அப்படின்றது அதோடைய முழு விரிவாக்கம். சோ சிறிய மருத்துவமனை 720 kg தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் 1500 அடி உயரத்துல இருந்து பாராசூட் மூலமாக தரையிறக்கி ஒரு சோதனை மேற்கொண்டாங்க இந்திய வான்படை. சோ C-130 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை பயன்படுத்தினாங்க. வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. சோ பேரிடர் காலங்கள்ல உயிரிழப்புகளை
தடுக்கணும். ஸோ நெரிசல்கள் உள்ள இடங்கள்ல நிறைய மக்கள் மயக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த முறையை சோதிச்சு பார்த்திருக்காங்க. ஸோ திறன் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் 200 நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பீஸ் மருத்துவமனையாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெல்த் செக்டர் சார்ந்து இந்த புதுவிதமான ஐடியாக்கள் ஏதாவது கொண்டு வந்தால் அது சார்ந்து கேட்பாங்க. அப்படிதான் இதை பார்க்குறோம். தொப்புள் கொடி ரத்த சேமிப்பு வங்கி தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது? சென்னையில் அமைந்துள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ பெரிய அளவில் தற்பொழுது எந்த மாநிலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரளாவில் தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ குரங்கு அம்மை நோய் எந்த மாநிலத்தில் தென்பட்டது? கர்நாடகா அப்படின்னு படிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ அடுத்து வேற என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேரளாவில் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8000 வழக்குகள் அப்படின்றது பதிவாகி இருக்கு. 12 நபர்கள் இது மூலமாக இறந்திருக்காங்க. அதிக பாதிப்பு 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அப்படின்றது ஒரு வைரஸ் தொற்று. பாதிக்கும் உறுப்பு கல்லீரல். ஸோ அறிகுறி காலம் அப்படின்னா 2 முதல் 6 வாரம். சோதனை அப்படின்றது புரோத்ரோம்பியன் நேர சோதனை மூலமாக இது கன்ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் கல்லீரல் அலர்ஜிக்கானது, கல்லீரலை பாதிக்கக்கூடியது, கல்லீரல் சிதைவை ஏற்படுத்தக்கூடியது, மஞ்சள் காமாலையை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்றது நம்ம புக்ல பார்த்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்றது எதன் மூலமாக பரவக்கூடியது? வைரஸ் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் வழக்கறிஞர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க? தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் காவல் நிலையம் அப்படின்றது துபாயில வந்து அறிமுகப்படுத்தி ரொம்ப நாள் செயல்பாட்டில் இருக்கு. சோ அந்த ஸ்மார்ட் காவல் நிலையத்துல இந்திய நாட்டு பையன் ஒருத்தன் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் காணாம போயிருக்கும். சோ அதை இந்த ஸ்மார்ட் காவல் நிலையத்துல கொடுத்து அந்த நாட்டுல தற்பொழுது வந்து பாராட்டுகளையும் பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரியணும். சோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் MGNREG ஸ்கீம் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்குல்ல. சோ இந்த திட்டத்திற்காக தற்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கு பொறுத்த வரைக்கும் 75% நிதியை வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க, 25 வந்து மாநில அரசு கொடுப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது மத்திய அரசு நிதி ஆகிய 921 கோடியே 78,22,000 ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதியாக விளங்கக்கூடியவங்க கங்கா புர்வாலா அவர்கள் மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க பணி ஓய்வு பெற போறாங்க மே 28 அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் சார்ந்த ஒரு கேள்வி என்ன சொல்றாங்க? உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்கவும். நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல் சரி. இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் இதை வழங்கலாம், அது உச்சநீதிமன்றம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில ஆளுநரிடம் ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம் இல்ல. சோ அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம், அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கு. சோ 1 மற்றும் 4 சரியாக தான் இருக்கு. தேசிய கால்பந்து அணிக்காக அதிக கோல்களை அடித்த முதன்மையான இந்தியர் அப்படின்னு கேட்டா சுனில் சேத்ரி அப்படின்னு சொல்லணும். உலக அளவில் முதன்மையானவர் அப்படின்னா ரொனால்டோ, 2வது முதன்மையானவர் மெஸ்ஸி, 3வது முதன்மையானவர் அப்படின்னா சேத்ரி. இப்போ நடப்புல இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு கேட்டா சுனில் சேத்ரி. ஆனா ஓய்வு பெற்ற வீரர்களையும் சேர்த்தா அலிவ் டேயி அப்படின்ற 3வது இடத்துக்கு வருவார். ஓகேங்களா? சோ இன்னைக்கான குயிக் ரிவிஷன் பார்த்தோம்னா டெங்குவிற்கான தடுப்பூசி டெக் 003 அப்படின்றது ஜப்பானோட தடுப்பூசியை உலக சுகாதார நிறுவனம் 2வது தடுப்பூசியாக தற்பொழுது முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கல கேங்க்ரி அப்படின்ற அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் அப்படின்னா விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு உறுப்புகளை மாற்றக்கூடிய முறையின் பெயர் அப்படின்னு பார்த்தோம். சோ போதிய மழை பெய்யாததுனால இந்தியாவில் தேயிலை உற்பத்தி அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். கபில் சிபில் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் எந்த அமைப்பிற்கு தலைவராக தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கோவாக்சின் தடுப்பூசி இருக்குல்ல, இந்த கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்கள் 30% நபர்களுக்கு ஓராண்டுகளுக்கு அப்புறம் அதை பற்றின தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பர்டிகுலராக வளரியம் பருவத்தினர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பீஸ் மருத்துவமனை அப்படின்றது நகரக்கூடிய மருத்துவமனை. ஸோ இதை வந்து பாராஷூட் மூலமாக தரை இருக்கும் சோதனையை இந்திய வான்படை பண்ணாங்க, ஆக்ரால பண்ணாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸுடைய தாக்கம் அதிகமாக காணப்படக்கூடிய மாநிலம் கேரளான்னு பார்த்தோம். ஸ்மார்ட் காவல் நிலையத்தை அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு பார்த்தா துபாயில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுனில் சேத்ரி என்ன பண்ணாரு? இந்திய கால்பந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதை அறிவிச்சிருக்காரு. சோ இந்தியாவுக்காக அதிகமான கோல்கள் அடிச்ச கால்பந்து வீரர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.